வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள், மிகைப்படுத்தி பேசுவது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். ஏன்னா அந்த 2025 மார்ச் ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா பல பயிற்சிகள் வருகிறது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பயிற்சி பாத்தீங்கன்னா குறிப்பா மார்ச் 2025 ஏப்ரல் 2025 பாத்தீங்கன்னா மூப்பெரும் பயிற்சியும் நடைபெறுகிறது. அந்த பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, எந்த ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்வியல்ல வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 7.5 நாள் சனி முடிந்து கடந்த ஒரு 2-3 வருடமாக அப்படி ஒண்ணு பெரிய தொந்தரவுகள் இல்லைங்கிறதா வந்து நிதர்சன உண்மை. இதுல வந்து என்ன விஷயம்னா, இப்போ ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு 6ஆம் இடத்துல இருந்து 12, 2, 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். அதாவது தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள் பரவாயில்லை, அதே சமயத்துல செலவுகளும் அதிகமா இருக்கு, குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கு, பண பரிவர்த்தனை வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருந்தது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய குருவே வந்து போவது வந்து அருமையான ஒரு விஷயம். ராசியவே பார்க்க போகிறார். செலவுகள் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். சில அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் யுவர் கரியர் அண்ட் லைஃப்க்கு நோக்கி நாம ஒரு சிந்தனையும் ஒரு ஆர்வத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு 2025 மார்ச் ஏப்ரல்ல இருந்து இந்த குரு பயிற்சி இல்ல வந்து கண்டிப்பா வருகிறது. சனியும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு காலம் முடிந்து விட்டது. இந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். இனிமேல் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அது மாணவர்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய லெவல்ல தொழில் ஒரு 50-60 வயசுல பாத்தீங்கன்னா பல பிசினஸ் மேனேஜ் பண்ணி பல கோடிகள் போட்டு பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகமும் வாழ்க்கை சந்தர்ப்பங்களும் தரக்கூடிய ஒரு தருணத்துக்குள்ள நாம கால் எடுத்து வைக்கிறோங்கிறதா உண்மை. ஸோ 23-24 கொஞ்சம் அவ்வளோலாம் வந்து பெரிய விஷயமா நாங்க ஒன்றும் பண்ணல, அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்தது, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போயிட்டு இருந்ததுங்கிற விஷயங்கள் மாறி 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, அதே சமயத்துல 7ஆம் இடம்ங்கிற கேந்திரஸ்தானத்துல வந்த வரக்கூடிய குரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமா கொடுக்க போகிறார். ஃபாஸ்டா நடக்க போகுது வாழ்க்கையில. நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றதும் அருமையான ஒரு விஷயம் தான். 4ஆம் இடத்துல இருந்து சில இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து அது மாதிரி விஷயத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா தடைகள் நீங்கி அடுத்த கட்ட நம்ம ஒரு ப்ரொடக்டிவான சில விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தேவையில்லாத சிக்கல்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக காட்டுகிறது. அம்மா உடல்நலம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக அதுக்காக சில மெனக்கெடுதல் இருக்க வேண்டிய அவசியம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல கேது 10ஆம் இடத்திலிருந்து மாறி 9ஆம் இடத்துக்கு போகும்போது பூர்வீக விஷயத்துல சில மாற்றங்கள், சில விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பொதுவாக குரு 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ராசி அதிபதியாவே அவர் இருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஸ்திர சனி என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை விஷயத்துல அதிக முக்கியத்துவமும் போக்கஸும் உத்வேகமும் கொடுத்து அடுத்த லெவல் ஆஃப் கரியர் குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயத்துல மாணவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில வந்து உத்வேகப்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு கோல் செட்டிங் பண்ணி அதை நோக்கி அதுக்கு வேணுங்கிற படிப்புக்காக மெனக்கெடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது 2025 அப்புறம் வரக்கூடிய அகாடமிக் இயர்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா ரிலாக்ஸ்டா இருந்தவங்க கொஞ்சம் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இல்லத்தரசிகள், வீட்டை பாத்துக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை, குழந்தைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ் அதுல அதிகமா உங்க கையில வந்து விழுகிறது, உங்க மடியில வந்து விழுகக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவா 7ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருப்பதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சார அமைப்பு தான். மாத கிரகங்கள் அப்பப்போ மாறும் பொழுது அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு என்ன தசைகள் போகுதுங்கிறது நம்ம முக்கியம், என்ன லக்னங்கிறது அதை காட்டிலும் முக்கியம். இதெல்லாம் வைத்துதான் நம்ம ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது வந்து ஒரு கோச்சார அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2018-19 ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டு 20, 21, 22 வந்து
பாத சனியிலிருந்து இப்ப 23ல இருந்து 7.5 சனியிலிருந்து விலகி வந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ சனி 4ஆம் இடத்துக்கு போய் ராகு 3ஆம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா உண்மையே ஒரு 7.5 சனிக்கு அப்புறம் 2 வருடம் கொஞ்சம் ஓய்வா போன காலம் முடிந்து விட்டு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில உழைப்புகளும் சில உத்வேகமும் சில முயற்சிகளும் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. இது ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வாழ்க்கை இல்ல பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாததுங்கிற ஒரு விஷயத்துல அந்த ஓய்வான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் முடிஞ்சு அடுத்த ஒரு வேலை உத்தியோகம் தொழில் மற்ற என்னென்ன விஷயங்கள் நீங்க பெண்டிங்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு ஒரு புதிய விஷயங்கள் இதுலயே நம்ம இருக்கோம் ஒரு growth இல்லாம இருக்கோம் மாறலாமான்னு கேட்டா மாறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயமாகும். சுப விஷயங்களை வந்து தடை கொடுத்துட்டு இருந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வையே இல்லாம குரு பலன் இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப குரு பலன் கிடைக்குது. ஸோ திருமண விஷயங்கள் காதல்ல இருக்கிறவங்க திருமணம் அமைய முடியாத இருக்கவங்க அல்லது 3-4 வருஷமா ட்ரை பண்றாங்க மேரேஜ் அமையலைங்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான தசாபுக்திகள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட புக்திகள் வரும் பட்சத்தில் இந்த குரு ராசியவே 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது பாத்தீங்கன்னா சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குழந்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியினர்களும் பாத்தீங்கன்னா புத்திர பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி 2025-26ல ஆகக்கூடிய அந்த சனி ராகு கேது குரு பயிற்சி ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசாபுக்திகள் என்ன நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து வரக்கூடிய அமைப்பு தான் துல்லியமான பலனை கொடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போயிருந்து பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்க பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 2025-26 எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்பொழுது 2025 மார்ச் ஏப்ரல்ல வந்து எத்தகைய ஒரு பயிற்சிகள் நடக்க போகிறது என்பது நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக மகர ராசிக்கு வருது. 7.5 சனி இதுவரை கடந்த 7.5 வருடமாக மாட்டி தவித்த மகர ராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள் மார்ச் 2025. அதுல இருந்து ராகு கேது பயிற்சி அடுத்த மாதம் வருவதும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து வருகிறார். சோ ஒரு பாவகிரகம் 2ஆம் இடத்திலிருந்து போனாலும் இன்னொரு பாவகிரகம் வருகிறார். அது எப்படி இருக்குது போகுதுன்னு பாக்குறோம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருந்த கேது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். சோ 2ல் ராகு 8ல் கேது 3ல் சனி. குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா ராசியை பார்த்துட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய மாற்றங்கள் 25 ஏப்ரல்ல இருந்து வரக்கூடிய மாற்றங்கள் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு சைடுல சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்து இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில முயற்சிகளும் சில ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது. இப்ப எப்படின்னா ராகு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல வர்றது பாத்தீங்கன்னா ஒரு பணம் தனம் வாக்கு குடும்பம் அது மாதிரி ஒரு பாவத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குது. அந்த நெருக்கடிக்கு என்ன காரணமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்றது. இப்ப வியாபாரிகளா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோப் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து சுப கடனை கொடுக்கக்கூடிய ஒரு டாப் அப் லோனை கொடுக்கக்கூடிய ஒரு அபிவிருத்திக்காக ஒரு வசதிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு லோனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத வருமானம் நல்ல வருமானமாக நீங்க வாங்கினாலும் சம்பளமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் கணிசமான அமௌண்ட் வந்து இது மாதிரி இஎம்ஐ லோன் கட்டுருக்கு மற்ற சுப விஷயத்துக்காகவும் நம்மளுடைய ஸ்கோப் நம்மளுடைய தொழில் நம்மளுடைய வேலையை அதிகரிக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கூடிய டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்புக்காக சில உத்வேகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக சில முயற்சியினால் பண நெருக்கடி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பேங்க் பேலன்ஸை குறைச்சு நாமளே வந்து அதிகமான ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. ஏன்னா இப்போ வந்து ஜென்ம சனி முடிந்துருச்சு மகர ராசிக்காரர்கள். அப்பவே இப்ப பாத்தீங்கன்னா 7.5 சனியும் முடிய போகுது. ஸோ 7.5 சனி முழுசா முடிந்து மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஹோப்பும் கான்பிடன்ஸும் நிறைந்தவர்களாக இருக்க போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து பணம் விஷயத்துல வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸோட ஃப்ரீயா இருந்தவங்களை வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடியது. அது எதுக்காகனா வாழ்க்கையில ஜெயிப்பதற்காக. அடுத்த லெவல் நம்ம போதும் ஓரளவுக்கு நம்ம ஓய்வா இருந்துட்டோம், இனிமேல் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஓரியன்டா போறோம் அப்படின்ட்டு நம்ம சில ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு. கடன் வெளிநாடு போகுது வெளிமாநிலம் போகுது அதிகமான டிராவலிங் கொடுக்கறது குடுக்கல் வாங்கல அதிகமான வர்த்தகம் பண்றது மாணவர்களா இருந்தா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் படிக்கிறது அது மாதிரி பல முயற்சிகளும் ஒரு மாற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக 2025-26 இருக்க போகிறது என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குங்க? மகர ராசிக்காரர்களுக்கு. அத்தகைய ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குதுங்க. இது வரைக்கும் 2024ல ஒரு ஓய்வான ராசியை வந்து குரு பார்த்து சனி 2ஆம் இடத்திலிருந்து ராகு 3ஆம் இடத்திலிருந்து அமைப்பிலிருந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக சில வாழ்க்கை பாதைகளை நம்ம
சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே சமயத்துல கல்யாண விஷயத்திலையும் பார்த்து நம்ம எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரக்கூடிய டைம் வந்துருச்சு. ஏன்னா 6ஆம் இடத்து குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை ராகுவை பாக்குறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கல்யாணம், புத்திரம் அது மாதிரி விஷயத்தினால எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ராகுவை குரு பார்க்கறது நல்ல விஷயம். என்னதான் ராகு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால அப்படி ஒன்று பயங்கரமான பண நெருக்கடி அது மாதிரி விஷயங்கள் வந்துடாது, பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து ஒரு முயற்சிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு முதலீடா தான் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட 2020, 21, 22 கம்பேர் பண்றப்போ 23, 24 எவ்வளவோ ஓரளவுக்கு சரியா வந்தீங்க. இந்த 25, 26 பாத்தீங்கன்னா இன்னுமே அடுத்த லெவல், பிரச்சனைகள் இல்லாத ஒரு லெவல், அடுத்த ஒரு பரிமாணத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன ட்ரை பண்ணி எந்த ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை கிடைத்து அதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஜாயின் பண்ண வேண்டிய அமைப்பு. வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைத்து ஒரு ஓய்வான ஒரு விஷயம் கொடுக்குது. அதே சமயத்துல கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குது. அதுதான் அவங்களுக்கு குரோத்தாவும் இருக்கக்கூடியதாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ வந்து குரு 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்தை அவர் வீட்டையே அவர் பாக்குறாரோ, சுப முதலீடுகள், ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது, சில விஷயங்களை வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில செலவுகள் செய்வது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த செலவுகளுக்காக நீ முன்னமே நம்ம ஓட போறோம், முன்னமே நம்ம வந்து உழைக்க போறோம், இதுதான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவராலா பார்க்கும் பொழுது சனி 3ஆம் இடத்துக்கு போகுது, ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது, ராகு 6ஆம் இடத்துக்கு போறது எல்லாம் வந்து அருமையான விஷயம். 7.5 நாட்டு சனியிலிருந்து முழுசா விலகிய மகர ராசிக்காரங்க அந்த லைஃப் ஸ்டேபிள் ஆயிடுச்சுங்க, அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக 25 மார்ச் 26 எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. நம்ம அதிகமான ரிஸ்க், ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் வரும்பொழுது நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆகி ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட அறிவுரை ஆலோசனை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு கேது பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுப பார்வையும் பெறாமல் இருக்கிறார். அவரு சிம்மத்தில் இருக்கிறதுனால சில அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிட்டிஸ் அது மாதிரி சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். குறிப்பா கேது திசை நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஒரு முயற்சிக்காக ஒரு முன்னேற்றத்துக்காக அதிக உத்வேகத்துக்காக பண்ணி நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹெல்த் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஆலோசனை மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகுது. ஸோ ராசியிலிருந்து குருவின் பார்வை விலகிறப்போ அந்த புத்துணர்ச்சியும் அந்த ஆரோக்கியமும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தூக்கமின்மை அது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. ராகு 2ஆம் இடத்துல இருந்து கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அது மாதிரி சில பிரச்சனைகள் கொடுப்பார். பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு 7.5 நாட் சனி முழுசா முடிந்த மகர ராசிக்காரருக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மெல்ல நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி பலனாக 25, 26 நம்ம கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பார்ப்போம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, எந்த ஊர்ல பிறந்தீங்க வைத்து, இப்ப எந்த தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு அந்த தசாபுக்திகள் உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசாபுக்திகள் பொறுத்தே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.